ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரேஹி ஓம். இன்று நாம பார்க்க போறது சொந்தங்கள்னா என்ன, ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல நாம தோல்வி அடைந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரிலேஷன்ஷிப், சொந்த பந்தங்கள் எல்லாம் விலை இல்லாம போயிட்டு, யாருக்கு யார எப்படி நாம நேசிக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன செய்யறோம் அப்படின்னு உள்ள விஷயமே இன்னைக்கு இல்லாம போய்கொண்டிருக்கிற ஒரு காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கலாச்சாரத்துக்கும் பண்பாடுக்கும் பேறுகெட்ட நாம நம்மளோட உறவுகளை பத்தி நமக்கு சரியாக தெரியாம வாழ்ந்து கொண்டு, யாருக்கும் யாரையும் எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம நிறைய குழம்பி இருக்கிறோம். யாருக்கு என்ன, அவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன அப்படி. ஆனா நம்ம உறவுகளை நாம சரியாக வைத்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் பெரிய அளவுல வரும். ஆனா நாம யாரும் அதை செய்யறது இல்லை. நமக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, மாமா அத்தை அப்படின்னு நிறைய உறவுகள் இருக்கிறது. ஆனா உறவுகளுக்கு நாம என்ன மதிப்பு கொடுக்கிறோம், என்ன வச்சிருக்கணும்ன்றதுதான் பெரிய விஷயம். நாம எல்லாம் யோசிக்கிறோம், நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம், ஆனா செயல்பாடுல எதுவுமே இல்லைங்க. நாம எது செய்யறோமோ அது சரியாக இருந்தா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும். இதை நாம மறந்துடுறோம். அப்படி மறக்க கூடாது. உறவுகளுக்கு அதாவது விலை உண்டு. நாம எல்லாரையும் வேண்டாம் 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 அப்படின்னு தூக்கி போடக்கூடாது. சிறியவர் பெரியவர் நினைத்து அவங்களையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம். நாம் எல்லாவரையும் நேசிச்சா நம்மளே எல்லாரும் நேசிப்பாங்க. இந்த உண்மையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளை யார் நேசிக்கிறாங்களோ, நம்மளை எல்லாவரையும் நம்மளை நேசிச்சா நம்மளே எல்லாரும் நேசிப்பாங்க. ஆனா நாம எவ்வளவு பிரச்சனை உருவாக்குறோம் தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறோம். நம்ம சரியாக்கி விட முடியும் அப்படின்னு நினைக்கிறத நம்ம சரியாக்க விட எடுக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்றோம். ஆனா எது தெரியும் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் தெரியாது. இப்போ நல்ல யோசனை வைத்துக் கொள்ளுங்க. வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் நம்ம கொண்டு வரணும்னா நாம வந்த வழியை மறக்கக்கூடாது. நாம் எப்படி இருந்தோம் என்றுள்ள விஷயத்தையும் நம்ம மறக்கக்கூடாது. நமக்கு உதவி பண்ணினவங்களையும் நாம மறக்கக்கூடாது. நாம ஏதாவது உதவி மற்றவங்களுக்கு செய்யறோமா, அதையும் நம்ம மறக்க வேண்டாம். ஆனா எல்லாத்தையும் மனதுல வைத்து அந்த ஒரு அகங்கார பாவத்துக்கு வராம இருந்தா போதும். நான் சொன்னதுனாலதான் அது நடந்தது, நான் இல்லாட்ட உனக்கு அது கிடைக்குமா, நான் வந்ததுனாலதான் இதெல்லாம் செய்யறேன் அப்படி தேவையில்லாம பேசி தன்னோட பேரு புகழுக்கு வேண்டி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி நாம வாழ்வது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்றால் சந்தோஷமாக வாழுங்க. அதனால துக்கம் வரக்கூடாதுன்னு இல்லை. துக்கம் வரும், அது தானா போகும். துக்கம் வரும், அது தானா போயிரும். ஆனா நாம இந்த துக்கத்தையும் பேசுவோம், ஆனா சந்தோஷத்தையும் பேசுவோம், ஆனா யாரையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டோம். அப்படி வேண்டாமே. அனைவரும் புரிந்து கொள்ளலாமே. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா அந்த கஷ்டம் இன்னொரு ஆளுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு நிறையவங்க அப்படிதான். அவன் சந்தோஷமா இருக்கானா இருக்கக்கூடாது, அவனோட சொத்து வாங்கிட்டானா அது வாங்கக்கூடாது, அவன் எப்படி நல்லா இருக்கலாம், அவனுக்கு எப்படி வேலை கிடைக்கலாம், அவன் ஏன் வேலை வாங்கலாம், இந்த மாதிரி விஷயங்களே நம்ம நினைக்க கூடாது. அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கா, நல்லா இருக்கட்டும், அவன் அந்த வேலையில செய்து அவனும் சிறந்தவன் ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிற மனசு யாருக்கு இருக்குதோ அவங்க தாங்க சரியா வாழ முடியும். அடுத்தவனை பத்தி பொறாமப்படாம இருங்க. அடுத்தவங்களை பத்தி நம்ம நினைச்சு நம்ம நேரத்தை வீணாக்காதங்க. நம்ம மனசுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இருக்கட்டுமே. நம்ம பிரச்சனையை தீர்க்க வேண்டிய நாம தானப்பா. நமக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அடுத்தவனை போய் கஷ்டப்படுத்துறது தவறு. அடுத்த மனசை கஷ்டப்படுத்துறது தவறு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாயிவிடும். பிரச்சனை நம்மகிட்ட தானே. இப்போ ஒரு ஆளை பாக்குறோம், அவர் எந்த விஷயமும் சரியா செய்யறது இல்ல, அவர் எதுவுமே சரியா செய்யலன்னு சொல்லி நீ செய்து கொண்டிருக்கிறத வீணாக்க வேண்டாமே.
அவன் வேலை செய்யல, நானும் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. காரணம், நாம் செய்யற வேலை நமக்காக. நான் சந்தோஷமா இருக்கிறது நமக்காக நமக்காக. நான் வேலை பார்ப்பது நமக்காக. என் குடும்பத்துல நான் நல்லமா இருக்கிறது எனக்காக. நீங்க உங்க குடும்பத்துல நல்லா இருக்கிறதுக்கு இன்னொரு ஆளுக்கு ஏதோ கிடைக்கும்னு நினைச்சு நீங்க உங்க குடும்பத்தை அம்பாக்காதங்கப்பா. நீ செய்யும் வேலையை நல்லா இருந்ததுன்னா அது உனக்கு தான் உதவி செய்யும். ஆனா நான் நல்லா வேலை பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷப்பட மாட்டேன்னு நினைச்சு நீ வேலைக்கு போகாம இருக்காது. தினந்தோறும் நாம் செய்ய வேண்டிய விஷயத்த நாம செய்வோம், செய்து கொண்டே இருப்போம். காரணம், நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான், அடுத்தவங்க கையில கிடையாதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம பிசினஸ் பண்றோம், ஒரு ஆளு அவர் பிசினஸ் நல்லா வரணும்னு சொல்லி அவர் கஷ்டப்படுறதுனாலதான் அவர் பிசினஸ்ல மேல வராரு. அவர் சும்மா இருந்துட்டு அடுத்தவனை பத்தி புற பேசிக்கொண்டு, அடுத்தவனை குற்றம் பேசிக்கொண்டு, அடுத்தவன் நல்லா வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் ஏன் அவன் பிசினஸ் நல்லா ஆச்சுன்னு நினைக்கிறத தப்பு. இப்ப நீங்க நல்லா இருங்க, அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்கதாங்க மனித குணம். எப்படி அவன் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறவங்க யாருமே மனித குணத்தின் அல்ல, அசுர குணத்துல இருக்கிறோம். அசுரனுக்கு மட்டும்தான் நன்மை தின்மைகள் புரியதுக்கு முடியாது. அசுரங்களும் நல்லது இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ண, அந்த நன்மை தின்மையை புரியாம அவங்க ஒரே ஆக்ஷன்ல தான் இருப்பாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும். ஆனா மனிதனாக பிறந்து நல்ல குணத்தோடு கூடி வாழ்கிறோம் என்றால் அசுர குணங்களை விட்டு சாத்திய குணங்களை ஏற்று நம்மளோட உறவுகளையும் சொந்தங்களையும் நமக்கு தெரிந்தவங்களையும் தெரியாதவங்களை எல்லாரையும் நேசிச்சு நீங்க வாழ்க்கையில உயர்ந்து வாங்க, நல்லா இருங்க. ஆனா இந்த பொறாமப்படுறத அவன் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், போட்டும். ஆனா நாம பொறாமப்பட வேண்டாம். நாம ஒரு நபரை பத்தி யாரெல்லாம் இந்த பொறாம பேசுறாங்களோ, இல்ல மற்றவர்களை குத்தம் பேசுறாங்களோ, அவன் சரியில்லையே அவ சரியில்லையே அவன் இப்படி இவன் இப்படின்னு, அதெல்லாமே தனக்கு தானே வச்சுக்கிற சூன்யம். தனக்கு தானே சூன்யம் வைக்கிறது. இப்ப சிலவங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, ஓ கோயில்ல போய் சாமி கும்பிடுவாங்க, இல்ல அதுக்கு வேண்டி யாகம் பண்ணுவாங்க. அவன் அழிஞ்சு போட்டும் அவன் அழிஞ்சு போட்டும் அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு யாகம் பண்ணுவாங்க. ஆனா நான் கேட்கிறேன், அதே நேரத்துல நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்கட்டும் என்று ஒரு யாகம் பண்ணுங்களேன். எப்படி? அடுத்தவன் அழிஞ்சு போகணும்னு யாகம் பண்ணாம, அடுத்தவன் கெட்டு போகணும்னு கோயில்ல போய் வழிபாடு பண்ணாம, நானும் என்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கட்டும்னு ஒரு யாகம் பண்ணுங்க. கெட்டதெல்லாம் போட்டுன்னு ஒரு யாகம் பண்ணுங்க. அதோட நன்மை உங்களுக்கும் அடுத்தவங்களுக்கு எல்லாம் வரும், கண்டிப்பா வரும். நான் ஒரு விஷயம் மனசுல இருந்து சொல்லிக்கிறேன், அடுத்தவங்க கெடுத்து போகணும்னு யாருமே நினைக்காதங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நினைங்க. உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் வந்தாலும் அந்த கெட்ட நேரத்துல உங்களுக்கு ஒரு நன்மை வரும், நீங்க செய்யும் இந்த மாதிரி விஷயங்கள். இன்னைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஆளு நல்லா முயற்சி பண்ணி மேல வந்துகிட்டு இருக்கிறார். அவரால் முடிந்த அளவுக்கு அவர் கஷ்டப்படுறாரு. ஆனா அவர் யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருக்கும் கஷ்டம் பண்ணல. அந்த ஆளு மேல வர்றதை தாங்காம அவர் போராடம் எல்லாம் பிரச்சனை பண்ணவும், அவரை பத்தி அவதூறு பேசவும் அப்படி செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா இவரோ எதுவுமே புண்படுத்தல. சரி, பகவான் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார், என்ன கஷ்டம் வேணாலும் தாங்கிக்கலாம், நாளைக்கு எல்லாம் நல்லா இருக்கலாமேன்னு யோசிச்சு அவர் போய்கிட்டே இருக்கிறார். ஆனா அந்த நபரை விடுறத மாதிரி இல்லை, வருஷங்களா அதே பண்ணிக்கிட்டு அப்படின்னு இருக்க மரபு. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த நல்லவர் அவரு திருப்பி எந்த கெடுதலுக்கு செய்யணும்னு அவர் நினைக்கல, அவர் நினைக்கவும் மாட்டார். காரணம் அவரோட மனம் இறைவனை சார்ந்தது, இறைவன் சிந்தனையில் கூடிய மனசு. அவர் எந்த தப்பும் செய்யணும், தப்பு நினைக்கவும் இல்லை. ஆனா அந்த கூட இருக்கிறவனோ தெரிஞ்சவங்க தான். ஆனாலும் அவன் நல்லா வந்துடக்கூடாது, அவன் நல்லா வந்த இந்த சமூகம் நல்லா ஆயிருமே, அப்ப நான் ஆல்ரெடி இந்த சமூகத்தை நான் கெடுத்து வச்சிருக்கிறேன், அவன் நல்லா வரக்கூடாதுன்னு சொல்லி இவன் நினைக்கிறோம். எப்படி? அப்ப இந்த கெட்டவன் நினைச்சு நினைச்சு அவரே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா அந்த தொந்தரவை எதுவும் பார்க்காம அந்த நல்லவர் நல்லதே பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் இந்த கெட்டது செய்யணும்னு நினைக்கிற நபர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க நான் அவனை அழிச்சு நான் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருவேன் பாருங்கோ அப்படின்ட்டு இருக்காரு. அவரும் என்ன நினைக்கிறாரு, இந்த நல்லவர் என்ன நினைக்கிறாரு, கண்டிப்பாக நீங்க அப்படி நினைச்சா நீங்க இருங்களேன், ஆனா நான் செய்யற மாதிரி நல்லது நீங்க பண்ணுங்க,
அப்போ கண்டிப்பா நீங்க அங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல வரணும்னு ஆசைப்பட்டதை தவிர அந்த இடத்துல நல்லது நான் செய்யறதுக்கு விரும்பல என்னுள்ளது அவர் சொல்றாரு. எனக்கு இந்த இடத்துல நல்லது செய்யலாம் தெரியாதுங்க. ஆனா இந்த இந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. நீங்க இருந்தா எல்லாம் பெருசாயிரும், நல்லாயிரும், நல்லா செய்வேங்க. அதனால எனக்கு அது பொறாமையா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க யோசிச்சு பாருங்க. அந்த எண்ணங்கள் எப்படி இவர் நல்லது செய்யணும்னு நினைச்சு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏதோ கஷ்டப்பட்டு எல்லா தொந்தரவும் பட்டு எல்லா வறுமையும் பட்டுட்டு இருக்கிறாரு. அவனோ இங்க இருந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணி அழித்துட்டு அழிச்சவனுக்கு சப்போர்ட் எல்லாரும். அவன் பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு அந்த அழிக்கிறவனே மீண்டும் இவர் அழிக்கிறார். அப்போ இங்க ஒரே ஒரு விஷயம்தான். கடைசியில இந்த கெட்டது செய்யணும்னு நினைச்சு இந்த நல்லவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கவரை பகவான் கூப்பிட்டுட்டார். வாப்பா, நீங்க இருந்தா ஓவரா சேட்டை பண்ணிட்டு இருக்கிற, நீ இந்த சமூகத்தை வாழ விட மாட்ட, சமூகத்தை அழிச்சிருவேன்னு சொல்லி பகவான் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டார்? இருந்த இடத்துல இருந்து போயிட்டார். அப்போ அந்த நேரத்துல இந்த நல்லவர் போய் அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும் பிரார்த்தனை பண்றாங்க. ஆனா எவ்வளவு நம்ம அகங்காரம் எடுத்து நல்ல விஷயங்களை செய்வதற்கு தடையாக யார் இருந்தாலும் அதுக்கு ஒரு இறை சக்தி இருந்து அதை சரி செய்யும் என்று நம்புகிறோம். எல்லாரும் நம்பணும். இறைவன் நன்றாக வேலை பார்ப்பார். அவரு நம்மளை இங்க அனுப்பி வைத்துட்டு அவரு கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார்னு மட்டும் நினைக்காதங்கப்பா. காரணம் இந்த உலகத்தில் ஏதெல்லாம் நடக்கணும் என்றோ எதெல்லாம் நடக்க வேண்டும் என்றோ பகவான் தீர்மானம் செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப கெட்டதை செய்யணும்னு யாரு நினைத்தாலும் கொஞ்ச நாள் கயத்தை அவுத்து விடுவார். அந்த கயரோட நீளம் வரதான். அந்த நீளம் பிடிச்சதுன்னா கயர் நம்மளை பிடிச்சு பின்னாடிதான் இழுக்கும், முன்னாடி போக விடாது. நம்ம நிறைய திரைக்காட்சி எல்லாம் பார்க்கிறோம், படங்கள்லாம் சினிமாக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஆக்டர் மெயின் நடிகர் வில்லனால் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா அவர் ரொம்ப போராடுறாரு. கடைசியில அந்த நடிகர் ஹீரோ ஜெயிக்கிறான். நடிகை அந்த எதிரியாளி தோத்து போயிடும். பாருங்க, அந்த நல்லா இருக்கிறவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. அந்த ஒரு தீர்ப்பு இருக்குது. அப்ப சினிமால கூட ரவுடியை ஜெயிக்க விட மாட்டான், கெட்டவன் ஜெயிக்க முடியாது. அப்படி கெட்டவன் ஜெயிச்சானா அந்த படம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது உலக நியமம். அதனால இந்த உலகத்துல நாம வந்தாச்சு, பிறந்தாச்சு, நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் நல்ல சிந்தனையில இருப்போம். இதெல்லாம் யாரையும் பழிசாரல. அவ இத கேட்டு அவ மனசுல இந்த விஷயங்களை நல்லா யோசிச்சு பாருங்க. நான் யாருக்காவது கெட்டது நினைக்கிறேன்னா இன்னையோட விடுங்க. அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க நல்லா இருக்கட்டும், நீங்களும் நல்லா இருங்க, அவங்களும் நல்லா இருக்கட்டும் நினைங்க. அவனை அழிச்சிட்டு நான் போய் அந்த இடத்துல உட்கார்ந்து நான் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கேன்டா. காரணம், யாராருக்கு என்னென்ன வேலை பகவான் கொடுத்திருக்கிறாரோ அதுதான் நடக்குங்க. நம்ம வேலையை நாம சரியா செய்தா நம்ம கேட்காமலே நமக்கு எல்லாம் விடும். இப்போ ஒரு ஆளு நல்ல வேலை பார்க்கிறார், நல்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல யாரும் அவரை நீக்க மாட்டாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆள் தன் வேலையை நல்லாக எல்லாருக்கும் பிடித்த மாதிரி செய்து கொண்டிருந்தால் யாரும் அவர் அங்க இருந்து நீக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. வேற ஆளு அங்க இருக்கணும்னு யாரும் யோசிக்கவும் மாட்டாங்க. இந்த ஒரு புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவன் வாழ்க்கையில ஜெயிச்சு வரலாம். அவன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? நல்ல புத்தி வேணும். நல்ல புத்தி அப்படின்னா யாரையும் அழிக்கவோ இல்ல ஒரு ஆளுக்கு எதிர் பண்றதுக்கு இல்ல, நமக்கு நல்லது செய்ய முடியும்னால் செய்யலாம். நமக்கு யாராவது நல்லது செய்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நினைக்கலாம். இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பாடுபடலாம். ஆனா சமூகத்தை கெடுத்து நான் நல்லாகுவேன் இல்ல நான் கெட்டவனாகுவேன் அது நினைக்க வேண்டாம். யாருக்கு எதிர் செய்து ஒரு ஆளு மேல வரக்கூடாதுங்க. அதுதான் உண்மை. அதனால உண்மையை எடுத்துக்கொள்ளும். வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருக்கலாம். பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா தீர்க்கப்பட வேண்டியதுதான். சில விஷயங்களை பேசி தீர்த்து விடலாம், சில விஷயங்களை யோசிச்சு தீர்த்து விடலாம். ஆனா மனசு நல்லதாக இருந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். பார்க்கலாம். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்க சப்ஸ்கிரைபர் நிறைய உங்களுக்கு
வேண்டவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அவங்களை தேடி சென்று வரும். கண்டிப்பா எல்லாரும் நல்லா